தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுத்திட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்ய வைக்க உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவனர் தலைவர் டாக்டர் கேப்டன் PEJ ராஜன் அவர்கள். 1952 முதல் 2021 வரை தமிழ்நாட்டின் கடன் தொகை 4.5 லட்சம் கோடி. ஆனால் 2021 முதல் 2026 வரை 4.44 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழக மக்களை பொருளாதாரத்தில் பின்தங்க வைத்தது திமுக அரசு. முதல்வர் ஸ்டாலின் கையில் இருக்கும் முக்கிய துறை காவல்துறை. அந்த காவல்துறையில் உள்ள உயரதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு வருவது. பிறகு எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? திமுக ஆட்சியில் ஒரு காவலரே திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து போராடுவதும், திமுக கொடியை எரித்து திமுக ஒரு தீய சக்தி என்று கூறுகிறார். கட்சி தலைவி ஒருவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் 2 குறைகள்தான் உள்ளது என்றும், ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், மற்றொன்று போதை புழக்கங்கள் அதிகமாகிவிட்டது என்று கூறியுள்ளார். கர்ம வீரர் காமராஜர் அவர்களை தரக்குறைவாக யூடியூபர் ஒருவர் பேசியுள்ளார். அவர் மீது ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? கோவில் காவலாளியை அடித்து கொன்ற காவலர்களுக்கு இன்னும் தண்டனை ஏன் வழங்கப்படவில்லை? பொய் புகார் கொடுத்தவர் மீது ஏன் நடவடிக்கை இதுவரை இல்லை? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்றவர்கள் மீது துப்பாக்கி சூடு இல்லை. ஆனால் ஆலங்குளத்தில் கல் இறக்கியதாக பனை தொழிலாளி மீது துப்பாக்கி சூடு ஏன்? தமிழகத்தில் வாயில் உச்சரிக்க முடியாத பெயரில் போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக ஜாபர் சாதிக் என்பவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மாற்றம் ஏற்படுத்திட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்ய வைக்க உங்களை பணி